அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துல ஒரு சேல்ஸ் கடைக்கு தான் வந்துக்கிறோம். பாவித்த 2ஆம் தர வாகன விற்பனை நிலையத்தை தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புதிய வரவா வந்து பொலிரோ மகேந்திராக்கள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்திலேயே அதிகமான பொலிரோ மகேந்திரா சேல்ஸ் பண்ற கடைன்னு சொன்னா இந்த கடை. நீங்க உங்களுக்கு பிடித்தமான பொலிரோ மகேந்திராக்களை வந்து வாங்கிக்கொள்ளலாம். இதெல்லாம் என்ன விலை போகுது, என்ன மாதிரி முற்பணங்கள், என்ன மாதிரி கட்டணும், எல்லா டீட்டெயில்ஸும் தான் பார்க்க போறோம். இப்போ சேனலுக்கு முதல்ல வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வீடியோவில் போய் முற்றுமுழுதாக விவரத்தை பார்த்துட்டு வருவோம். டிஏஜியில் ஒரு பொலிரோ நிற்குது. என்ன மாதிரி இது? இது என்ன 2019 ஏசி பவர் செட்டர் எல்லாமே இருக்கேன். இது இந்தியன் தானே? இந்தியன் தான். இந்தியன் தான். என்ன விலை போகுது? இது 40 லட்சம் வரும். அப்படியே டவுன் பேமெண்ட் ஒரு 10 ரூபா காணுங்க. 10 லட்சம் மட்டும் தான் காணுங்க டவுன் பேமெண்ட். இது உள்ளுக்குள்ள பாருங்க. இந்த பொழுத்தின் எல்லாம் அப்படி கொம்பனியால வந்த பொழுத்தின் பாருங்க. கொம்பனியால வந்த பொழுத்தினோட இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது இங்க இது வெளியே என்ன மாதிரி காய்ச்சி பேசி செய்யலாமா? விலையில காய்ச்சி பேசி செய்யலாம். காய்ச்சி பேசி இருக்கலாம். இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து 10 லட்சமே. டவுன் பேமெண்ட் 10 லட்சம் காணும். பட்டியல் கொஞ்சம் குறைஞ்ச கம்பெனிகளில் போடலாம். குறைஞ்ச கம்பெனியில் போடலாம். ஓகே. இதே கலர்ல ஒன்று நிற்குது. டிஏஜி. இது எத்தனை ஆண்டு பதிவு? இது 2018-19. 2018 ஆண்டு உற்பத்தி. ரெஜிஸ்டர் 19. பவர் ஸ்டோரிங் மட்டும்தான். பவர் ஸ்டோரிங் மட்டும். ஏசிஎல் இல்லையோ? ஏசிஎல் இல்லை. ஏசிஎல் பாருங்க நல்லா நிற்குது. டயர் வளம் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. எலோ இல்லை. எலோ வீல். இது என்ன விலை சொல்றீங்க? இதுக்கு இது 38,50. 38,50,000. இதுக்கு டவுன் பேமெண்ட் என்ன மாதிரி? டவுன் பேமெண்ட் 9 லட்சம் காணும். அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் என்ன இது பாருங்க. இந்த சீட் பலம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் பலங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. 62,000 கிலோமீட்டர் ஓடி இது பாருங்க. 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா நிக்குது. இங்க நிக்கிற எல்லாமே வந்து க்ளோசிங் முடியல நிக்கணும். எல்லாம் க்ளோஸ். அதே மாதிரி டிஏஹெச்ல ஒரு பிளாக் கலர்ல ஒன்று நிக்குது. என்ன மாதிரி? இது 2019. ஓகே. ஏசி பவர். ஏசி பவர். பவர் ஷட்டர் எல்லாம் இருக்கு. பவர் ஷட்டர் இல்லை. பவர் ஷட்டர் இல்லை. இது என்ன விலை? இது 41,50. 41,50,000 ரூபாய். இதுக்கு லீஸ் வசதி என்ன மாதிரி? இதுக்கும் ஒரு 10 லட்சம். 10 லட்சம் முன்பணம் கட்டினாலே காணுமே. பவர் ஸ்டேரிங் என்ன? பவர் ஸ்டேரிங் ஏசி. பவர் ஸ்டேரிங் ஏசி விடாது. பாருங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா டிவிடி சிஸ்டம் எல்லாம் கிடக்கு பாருங்க. டிவிடி சிஸ்டங்கள் எல்லாம் கிடக்கு. இது பாப்போம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி. 63,000 கிலோமீட்டர் ஓடி பாருங்க. 63,000 கிலோமீட்டர் ஓடி பாருங்க. பார்க்கறதுக்கு நல்லா நிற்குது பாருங்க. சீட் பழங்களாக இருக்கட்டும், முள் பழங்கள் எல்லாம் வேற லெவல். இது மாதிரி குச்சிலாம் புதுசு அடிச்சிருக்கு. புது குட்டு வேலை அடிச்சிருக்கு. இங்கால டிஏஇல இது என்ன வாகனம்னா? இது டாடாண்ட 207. டாடாண்ட 207 என்ன? இது என்ன விலை மாதிரி முடியுது? இது என்ன டவுன் பேமெண்ட் 8 லட்சம் வரும். ஓகே. 8 லட்சம் கட்டினா சரி. 43 கட்டுக்களுக்கு 50,000 ரூபாய் படி. 50,000 ரூபாய் படி 43 கட்டுக்களுக்கு. இதுக்கு என்ன? இங்கால டிஎஸ்சியில் ஒரு பொலிரோ நிற்குது. என்ன மாதிரி? இது 29,95. இது 2015. 2015 ஆண்டு உற்பத்தி. இதுக்கும் ரெஜிஸ்டர் 2015. பாருங்க வெள்ளை கலர். பவர் ஸ்டேரிங் மாடல். சென்ட்ரல் லாக் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் இருக்கு. எல்லா சிஸ்டங்களும் கிடக்கேன. ஏசி இல்லாத மாடல். ஏசி இல்லாத மாடல். பாருங்க இது வந்து 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. சீட் பழங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. டிஎஸ்சி இந்த இன்ஜின் இருக்கா பாப்போம். இது பாருங்க இன்ஜின் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல ஆயில் கசிவுகள் அப்படி ஒன்றும் இல்லைன்னு. ஆயில் கசிவுகள் ஒன்றும் இல்லை. காஞ்சி போயிருக்கு. நீங்க நேர வந்து பார்த்து வெளியில காய்ச்சி பேசி இருக்காங்க. வெளியில காய்ச்சி பேசி இருக்கலாம். டவுன் பேமெண்ட் ஒரு 7 ரூபா. ஓகே. இதுக்கு 7 லட்சம் கட்டினாலே சரி. 7 லட்சம் ரூபா ஆகும். ஓகே. டிஎஸ்சி பொலிரோவுக்கு நீங்கள் ஒரு 7 லட்சம் ரூபா கட்டினாலே காணும். அதே மாதிரி டிஏடியில் ஒன்று நிற்குது. டாடா சானோன் என்ன? இது டாடா சானோன். டாடா சானோன். இது என்ன மாதிரி சொல்றீங்க? 25,50,000. 25,50,000. இது எத்தனை ஆண்டு வந்தானே? இது 2016. 2016
16 16 வந்தது. இதுக்கு டவுன் பேமெண்ட் என்ன இல்லப்பாடு? இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 8 ரூபா வேணும். பாருங்க பாருங்க, இதெல்லாம் உட்கல்கள் அப்படி ஒன்றுமே இல்லை, தட்டுகள் எல்லாம் பரவாயில்லை. இதுக்கு வந்து ஒரு அடிப்படை பணம் நீங்கள் ஒரு 8 லட்சம் ரூபாய் கட்டினாலே இதை வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க 25 லட்சம் வேணும் இது சொல்றீங்க வெப்பில. புதுசு இப்போ வர புதுசே 47-48 போகுது. இவை வந்து 25 தான் சொல்லினா பாவம் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாருங்க உள்வளம் எல்லாம் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க நேர வந்து பார்த்து கழிச்சு பேசி எடுக்கலாம். இங்கால டிஏடியில் ஒரு பொலிரோ நீங்க என்ன மாதிரி இது 2016. ஓகே, இது என்ன விலை சொல்றீங்க? இது 36 லட்சம். இது ஏசி பவர்கள் இருக்கும். என்ன மாதிரி ஏசி பவர் வாசல் எல்லாம் எல்லாம் இருக்கு. ஃபுல் ஆப்ஷன் வாகனமே, ஃபுல் ஆப்ஷன் வாகனம் எப்படி இருக்கு? பவர் ஸ்டேரிங், ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாம் இருக்கு. பாருங்க 69,953 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உள்ள எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு அருமையா இருக்கு. பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா க்ளோசிங் போட்டி தான். புது குச்சியில அடிச்சிருக்கணும். பாருங்க எப்படி சோடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த தட்டுல உட்கலைகள் அப்படியே இல்லை. பாருங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டயர் வளங்களும் பரவாயில்லை ஓரளவுக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிம் மாடல். பாருங்க அதே மாதிரி டிஏஎஃப்ல ஒன்று நிற்குது. அந்த மாதிரி என்ன இது? இதென்ன 38 லட்சம். ஓகே, 38 லட்சம். இதுக்கு டவுன் பேமெண்ட் என்ன இல்லை பாடு? டவுன் பேமெண்ட் ஒரு 9 லட்சம் தான். ஒரு 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 9 கட்டினாலே ஓகேண்ணே. பாருங்க எப்படி நிக்கண்டு பாருங்க உள் வளங்கள். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 54,000 கிலோமீட்டர் ஓடி பாருங்க எப்படி இருக்கு. இங்க நிக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா க்ளோசிங் போர்டு தான். நீங்களே இங்க வந்து லீசிங் வசதிகள் வந்து செய்து கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி லீஸ் வசதிகள் செஞ்சது எல்லாம் வட்டிகள் எல்லாம் குறைஞ்ச விதங்களில் போட்டு தரலாம். ஓகே ஓகே, குறைஞ்ச வட்டியில செய்து கொடுக்குறீங்கண்ணே. ஓகே, இந்த சேல்ஸ் கடை இந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வந்து யாழ்ப்பாணம் KKS ரோட் கொக்குவில் பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துல தான் இந்த சேல்ஸ் கடை இருக்கு. ஜெஃப்னா வெஹிக்கிள் ஸ்போர்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா வந்து பொலிரோ மகேந்திராக்கெல்லாம் விற்பனை செய்கிறவ. நீங்க வந்து இங்க வந்து பார்த்து காய்ச்சி பேசி வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். இதுல போன் நம்பர் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். பாருங்க இதுதான் இந்த சேல்ஸ் கடையின் போன் நம்பர். ஓகே மக்களை, இதோட இந்த காலையில் நாங்கள் முடித்துக்கொள்றோம். இன்னும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.